ஹலோ விவஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான். வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். அதோடவே ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அந்த ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயமும் இந்த கருவேப்பிலையும் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதிலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அதுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மிக்சியில் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதோட கொஞ்சம் பட்டை லவங்கமும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுலேயே. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது தேங்காய், இதோட 2 தக்காளி, நான் மிளகாத்தூள் இதுலேயும் ஆட் பண்ணிடுறேன். இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இதையும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இதுலேயே வந்து நம்ம அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதுலேயே கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய், தக்காளி, மிளகாத்தூள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இதோட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். இன்றைக்கி மட்டன்ன்றதுனால நான் 5 விசில் விடுறேன். பாருங்கள், விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் மட்டன் குழம்பு பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு, தோசை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.